ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, என் கரத்தை தொட்டு வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்ள உள்வந்து விட்டாய். உன் மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் என்னிடம் சொல்லிவிடு. உனக்கு தேவையானவற்றை இப்பொழுது கேட்டும் பெற்றுக்கொள். பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்கின்ற நிலை வரும்பொழுது ஊமையாக இருந்து பலனில்லை. எதை செய்தால், எதை சொன்னால் அந்த இடத்தில் பிரச்சனை தீருமோ அதை தைரியமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து நீ சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமல் தவிர்த்து விடாதே. உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கும். நீ என்னிடம் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நன்மை நிகழும். ஏற்பட போகும் மாற்றம், நான் உனக்கு கொடுக்க போகின்ற வரம் உன் எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாகும். என் நேரமும் நீ என்னையே நினைத்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். இரவில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ தவிக்கின்ற தவிப்பு எனக்கு நிச்சயம் தெரிந்துதான் இருக்கின்றது. சில விஷயங்களை கவனமுடன் நான் செய்து கொடுக்க விரும்புகின்றேன். வாழ்நாள் முழுக்க அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சில கால தாமதமும் ஆகின்றது. உன்னுடைய மனமானது முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் ஒரு சில விஷயங்களை மறந்துவிடு. சில விஷயங்களை மன்னித்து விடு. மறக்காமலும் மன்னிக்காமலும் இருப்பதால் தான் இவ்வளவு உன்னுடைய மனம் பாரம் தாங்காமல் இருக்கின்றது. மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்தால் மனமானது லேசாகிவிடும். உன் வாழ்வில் இனியும் உனக்கென்று எந்த சோதனைகளும் வராது. அத்தனை சோதனைகளும் முடிந்து விட்டது. எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று நீ என்னை கேட்கும் பொழுது உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன் வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கையான நிகழ்வு என்பதுதான் உண்மை. சோதனைகளை அதிகமாக கொடுத்துதான் இறைவன் கர்மங்களை கழிக்கின்றான். என்னுடைய மகிமை என்ன என்பதை இனி வரும் நாட்களில் நீ புரிந்து கொள்வாய். எதற்காக இத்தனை சோதனைகளை நீ சந்தித்தாய் என்று உண்மையை நீ புரிந்தும் கொள்வாய். அத்தனையும் உன் வாழ்விற்கான நன்மையை உள்ளடக்கியது என்பதை தெரிந்து கொள். உன் வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் இனி நான் நிரம்ப கொடுப்பேன். என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடைய நல்வாழ்விற்கு அடித்தளமாக அமையும். நீ அனுபவிக்கும் எல்லா விஷயங்களிலும் என்னுடைய ஆசிர்வாதம் நிறைய நிரம்பி இருக்கின்றது. என்னுடைய வழிகாட்டுதல்கள் நிரம்பி இருக்கின்றது. உன்னுடைய தேடல் நிறைவேறுவதற்காக அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னிடத்தில் மிகவும் அதிகமான திறமையும் தகுதியும் கொட்டி கிடப்பதால் மன நிம்மதியும் இன்பமான வாழ்க்கையும் நிச்சயம் நீ பெறுவாய். இதுநாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற நாட்கள் அருகில் வந்திருக்கின்றது. நீ எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும். என்னால் மட்டுமே அனைத்தையும் கொடுக்க முடியும் என்று என்னை நம்பி காத்திருக்கும் என் பக்தர்களை எப்பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து உயர்வாக வாழ வைப்பேன். நல்லது நடக்கும்.